மேலறை தியானம் மே மாதம் 27ஆம் திகதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பிரெண்டா லவுடன், மனிட்ரோபா, கனடா. தலைப்பு: இலகுவானது கடினமாகும் போது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பார்சலை அனுப்புவதற்காக தபாட்கந்தோருக்கு போனேன். அங்கு சில அறிவுறுத்தல்கள் அச்சிடப்பட்ட ஒரு கடிதத்தை தந்து, இவற்றிற்கான பதில்களை உங்கள் கணினியில் பதிவு செய்யுங்கள், அது இலகுவானது என்று சிறிய சிரிப்புடன் சொன்னார். நான் வீட்டுக்கு வந்ததும் எப்படி அந்த இலகுவானதை செய்வதென்று தெரியவில்லை. உதவிக்கு வந்த என் கணவர் அந்த படிவத்தை எடுத்துக்கொண்டு அறைக்குள் போனார். 2 மணித்தியாலங்களின் பின் வெளியே வந்த என் கணவர் வெற்றியடைந்த மகிழ்ச்சியுடன் முடிவடைந்த படிவத்தை தந்தார். எம்மில் அநேகருக்கு கணினி உலகில் சாதாரணமானது அல்லது இலகுவானது என்பது இலகுவாக விளங்குவதில்லை. அதை போலவே கடவுளின் வார்த்தைகளை வாசிப்பது இலகுவானது. ஆனால் அவற்றை முழுவதுமாக விளங்கி நடைமுறைப்படுத்துவது சிலருக்கு சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் எமக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருப்பது ஒரு பெரிய விடயமாகும். கணினியை நான் படிக்க வேண்டியது போல கடவுளுடைய வழிகளையும் நான் கற்றுக்கொள்ள நேரத்தை ஒதுக்க வேண்டும். அறிவுறுத்தல்கள் சவாலாக வரும்போது கோணலானவற்றை நேராக்கும் பொறுமைமிக்க ஆண்டவரிடம் உதவி கேட்கலாம். ஜெபம். அருமையான ஆண்டவரே, வாழ்வின் பாடங்களை கற்றுக்கொள்ள ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள உங்களிடம் வரலாம் என்பதை மறவோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் எதிர்கொள்ளும் சவால்களை மேற்கொள்ள கடவுள் உதவி செய்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.